ஸோ guys, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமான கண்டென்ட்டில் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ BMW G310r ஓட சர்வீஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். சர்வீஸ் வீடியோனா நம்ம இங்கேருந்து போய் BMW ஷோரூமில் போய் எடுக்க போதில் சத்தியமாக BMW ஷோரூமுக்கு உள்ளே கூட நம்மளை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சர்வீஸ் முடிச்சிருக்காரு. ஸோ G310r BS6 லிமிடெட் எடிஷனை வந்து சர்வீஸ் முடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நான் அந்த சர்வீஸ் பில்லுலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி BMW உங்களை ட்ரீட் பண்ணாங்க, ஸோ சர்வீஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து தான் கேட்டேன். அண்ட் அவரே வந்து பேச சொன்னாங்க, ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஷை டைப்னால பேச மாட்டேன்ட்டார். ஸோ சர்வீஸ் கார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்டு என்னோட அப்கிரேட்லேயும் வந்து இதை வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வந்து வச்சுருக்கேன். ஸோ G310rல GS310 வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அப்கிரேட் என்னன்னு கேட்டிங்க. ஸோ BMW GS310 வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஓகே கேஸ், புதுசாக நம்ம சேனலுக்கு என்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் BMW வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து கவர் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம், அது ஐகார்டில் வரும், பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ரைடிங் ரிவ்யூவும் போட்டிருக்கோம். அண்ட் இது ஒரு சர்வீஸ் ரிவ்யூ. ஓகேங்களா? சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப காசு 10,000 ஆகுது அப்படி இப்படின்னு ஆகிட்டுருந்தாங்க. ஸோ அந்த 10,000க்கு ஒர்த்தாக சர்வீஸ் பண்ணுறது, ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாமே டோட்டலாக அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், ஃபஸ்ட் நீங்கள் BMW சர்வீஸ் வர போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து BMWவில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஸோ நம்ம பாட்டு நம்ம தோன்ற டைமுக்கு எடுத்தவங்க போய் சர்வீஸில் விட முடியாது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. BMW மோட்ராடு ஷோரூம் தேனாம்பேடு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அண்ட் அவர் ஃபோன் பண்ணி கேட்டதுலேருந்து 1 வீக் கழிச்சுனா வந்து நீங்கள் வண்டி எடுத்து வந்து விடுங்கன்ட்டு டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க BMW எவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அவர் போய் விட்டுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BMWவில் போல் ஒரு சர்வீஸ் முடிச்சா ஒரு போஸ்ட் லெட்டர் மாதிரி ஒன்று தருவாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பில்லு. இங்கே தான் வந்து அவங்க பெரிய ஒரு செக்மேட்டே வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துலாமா என்னென்ன போட்டிருக்காங்கன்ட்டு. அண்ட் இது வந்து உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த சைடில் ஸ்க்ரீனில் வந்து பெருசாக ஒரு 2 பில்லு வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன் எவ்வளோன்ட்டு. 7,270. ஸோ ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக்குக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 7,200. என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஹை சார்ஜஸ் தான். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா எங்கடா அது இந்த பேட்சிங் இதுக்கு தான் வந்து அவ்வளோ காசு. ஓகேங்களா? ஏன்னா இதே இன்ஜினியராக வந்து RR310 வந்து ஒரு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் BMW ரிவ்யூ பண்ணப்போ G310 ரிவ்யூவில் வந்து ப்ரோ RR310 சேம் இன்ஜின் தானே, அது ஏன் வேணான்றீங்க, அதுவும் நல்ல பைக் தானே. ஸோ சர்வீஸ் சைடு பார்க்கும்போது நான் டிவிஎஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு டிவிஎஸ் சைடு தான் வந்து நிற்பேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகம் ஒரு 5,000க்குள்ளே வந்து காஸ்ட் வச்சுருக்கலாம். ஸோ சொல்லுவாங்க லட்டில் வச்சன் நன்சியா தாஸ் அப்படின்னு கேட்பாங்க. நட்டில் ப்ரைஸில் வைக்கல காஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு வச்சிட்டாங்க சர்வீஸில் வச்சிட்டாங்க செக்கு. ஓகேங்களா? அது போல் ஸோ இது டிவிஎஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4,500லே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹை சிங்கிள் சிலிண்டர் பைக்குக்கு. ஸோ இன்டர்செப்டாருக்கு பார்க்கும்போதே ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 5,500 தான் வந்து ஆகுது இன்டர்செப்டாருக்கு. ஸோ ஒரு ட்வின் சிலிண்டர் பைக்கு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேட்சிங்காக தான். அண்ட் சர்வீஸும் வந்து நான் கேட்டப்போ நல்லா தான் பண்ணாங்க, ப்ரீமியமாக பண்ணாங்கன்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்லியனாக வந்து இந்த பைக்கில் வந்து உட்காந்துட்டு வந்தேன். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பவரை வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி ஓட்டும் போது ஒரு நார்மல் பைக் மாதிரி இருந்துச்சு. ஒரு நார்மல் 310cc எப்படி இருக்குமோ அது போல் தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனர் இருந்தார், நான் பில்லியன் உட்காந்துருந்தேன். என்னை அப்படியே என்ன பண்ணுறது, பைக்கு என்னை கீழே தள்ளுது, அப்படியே நீ இறங்கடா நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு அக்ரெசிவான ஒரு பவரை வந்து நான் பார்த்தேன் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? செம்மையாக இருந்துச்சு. அசால்ட்டாக வந்து 100லாம் அசால்ட்டாக போகுது. பிரேக்கிங்லாம் வந்து ப்ரொக்ரெசிவ்லாம் இல்லை, அசால்ட்டாக ஷார்ப்பாக இருந்துச்சு. பிரேக்கிங்லாம் ரொம்ப இனிஷியல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஷார்ப்பாக. அண்டு பவர் வந்து வேறு லெவல். அந்த 34 PS பவர்ன்றது நான் நம்ம அசால்ட்டாக நினச்சேன். ஸோ ரைட் பை ஒயர் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால அந்த பவர் ரிலீஸ் வந்து உண்மையிலே மேசிவாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒவ்வொரு பிக்கப் ஒவ்வொரு கீரில் ஒவ்வொரு பிக்கப்பும் வந்து என்னால் உண்மையிலே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அது சாதாரண பைக்கு ஒரு 310cc சிங்கிள் சிலிண்டர் அப்படின்ட்டு எல்லாருமே BMW பேட்சிங் அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை 310cc அப்படின்ட்டு. உண்மையிலே வந்து அந்த ஒரு பிக்கப்பு ஃபுல்லாக வந்து இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து நீங்கள் நல்லா ரைஸ் பண்ணி தூக்கி ஓட்டும் போது வந்து எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு லைக் சூப்பர் பைக் எக்ஸாஸ்ட் நோட் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வாய் லைட்டாக குவாலறதில்ல. ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி போயிட்டு வந்தேன். VS ஆட்டோட காலில் எழுந்துட்டு போயிட்டு வந்தேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. சரி முடிச்சிடலாம் ஷூட் அப்படின்ட்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி அவர். ஓகே காஷ், நம்ம வந்து இந்த சர்வீஸ் வீடியோவுக்கு வந்து போய்டுமா? ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BMW சார்ஜஸ் வந்து டேரெக்டாக போயிடலாமா? ஸோ ரொம்ப இருட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா BMW ரன்னிங் இன் செக்குன்னு போட்டிருக்காங்க.
ஸோ அதுக்கு வந்து 1170 போட்டிருக்காங்க. அதாவது நம்ம பைக்கை வந்து ஃபுல்லாக ரன் பண்ணி பார்ப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நூக் அண்ட் கீன் வந்து பார்ப்பாங்க, அதுக்கு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் க்ளீனிங் இந்த மோட்டர் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 950 போட்டிருக்காங்க. ஒரு க்ளீனிங்க்கு 950 அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அண்டு அட்ஜஸ்டிங் செயின் டென்ஷன் செயின்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 380 போட்டிருக்காங்க. அண்டு கூலிங் சிஸ்டம் செக் பண்ணுறதுக்கு அது ஒரு 380 போட்டிருக்காங்க. அண்டு ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் போட்டிருக்காங்க. வெஹிக்கிளோட ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு 380 போட்டிருக்காங்க. அண்டு லேபர் சார்ஜ் இது நான் சொன்னதுக்கு வரைக்கும் சேர்த்து 3800. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேர்ஸு ஆயில்ஸ்லாம். ஸோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேக் ப்ரோன்னு ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜின் ஆயில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1691 வருது இன்ஜின் ஆயில் மட்டுமே. ஓகே, ஏன்னா நார்மல் ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் ஆயிலே வந்து உங்களுக்கு 1200 வருது. இன்ஜின் ஆயில் ஓகே, இன்ஜின் ஆயில் நல்லதாக தான் போட்டாகணும். அண்ட் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒரு 274. அண்ட் செயின் ஸ்ப்ரே அது ஒரு 157. செயின் லூபிங்க்கு வந்து ஒரு 157. அண்ட் கேஸ்கெட் ரிங் அது வந்து ஒரு சேஞ்ச் பண்ண அது ஒரு 61 rupees. அண்ட் பிரேக் க்ளீன் பண்ணதுக்கு ஒரு 177. ஸோ இது மட்டும் ஆயில் ஃபில்ட்ரு, செயின் ஸ்ப்ரே, கேஸ்கெட் ரிங்கு, பிரேக் க்ளீனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2361. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6161. அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1109. அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 7270. ஓகேங்களா. இது கேட்கும் போது எனக்கு அப்படியே ஹார்ட் வெடிக்குது. ஏன்னா நானும் வந்து ஜிஎஸ் வாங்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன் ஒன் ஆஃப் த ஆப்ஷனில். அட்லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது இது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்குக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்து சர்வீஸ் பண்ணலாமாட்டு. அண்டு யோசிங்க, 1-2 தடவை வந்து யோசிங்க. ஏன்னா இதே காஸ்ட்டில் வந்து 2 சிலிண்டர் பைக்ஸ்லாம் வந்து இப்போ வருது. இன்டர்செப்டார் 650, GTS 650 இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தா உங்களுக்கு 5500 தான் வந்து காஸ்ட் ஆகுது. ஆனால் வண்டி வந்து உண்மையிலே வந்து ரியலி வந்து சூப்பராக இருக்குங்க, குறையே வந்து சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குது. அண்டு RR 310 வந்து பார்த்திங்கன்னா சலிச்சதில்லை. அந்த சர்வீஸ் சீட் பார்க்கும்போது டிவிஎஸ் வந்து நல்ல ஒரு காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலி ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெங்களூரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க BMWக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ ஆனால் ஒரு நல்ல ஒரு மிஷின் தான். ரொம்ப ரொம்ப ஒரு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நிறைய பைக்ஸ் நான் ஓட்டிருக்கேன், இன்டர்செப்டார்லாம் ஓட்டியிருக்கேன். என்னை ரொம்பவே வந்து இந்த G310R ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஜின் 310cc ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ திரும்பவும் இப்போ பைக் ஓனர் வந்தோடனே ப்ரோ ஓட்ட ஒரு ரைடு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டேன். ஸோ உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது வண்டி. அந்த கம்ஃபர்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் திரும்ப அந்த பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப வண்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரைட் பை டெக்னாலஜி கொடுத்துருங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து 7200 ஆகுது. ஸோ அது மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு சர்வீஸில் வந்து BMW இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ சர்வீஸில் வந்து இன்னும் BMW கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணால் ஸோ எல்லாருமே வந்து ஒரு BMW பைக் வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஓகே, ஹேட்ஸ் ஆஃப் டு BMW. ஸோ செம்ம காம்படிஷன், டியூக் 390 கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒரு BMW போகலாமா டியூக் 390 போகலாமான்னு. ஸோ டியூக் 390 பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து செம்மையாக வரும். ஸோ BMW பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொஞ்சம் வந்து அவுடேட்டடாக இருக்கும். ஸோ எல்லா டேட்டாஸும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டியூக் 390 வந்து குயிக் ஷிஃப்டர்லாம் வந்து வரும். ஓகேங்களா. ஒரு பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் வரும், இல்லை குயிக் ஷிஃப்டர்லாம் வந்து வராது. ஸோ கொஞ்சம் வந்து பவர் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும் டியூக் 390. ஸோ இந்த பைக்குக்கு வந்து காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் 650. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது இன்டர்செப்டார் 650 வரும். அண்ட் இந்த பைக் வரும் அப்பாச்சி RR 310 பார்த்தீங்கன்னா இதோட வந்து ப்ரைஸ் கம்மி. ஆனால் ஓகேங்க, ஆனால் சர்வீஸ் கூட வந்து சரியாக இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா. வந்து அன்னோன் ரைடு கிட்ட பேசும்போது சர்வீஸ் கூட அவருக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் சரியாக பண்ணலன்ட்டு. ஸோ ஆனால் BMW வந்து அது போல் பஞ்சாயத்துலாம் வந்து வராது. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வெளியே வரப்போ பைக் வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் தருவாங்க அந்த ப்ராப்ளத்தை. அது வந்து சூப்பராக வந்து BMW வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே காய்ச்சி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வீடியோ. இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது BMW G310R, GS, G310 இதெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் எடுத்துருவாங்க, அப்புறம் வந்து இவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 5000 எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கலாம் விட்டுருங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சிருக்கோம். திஸ் இஸ் நவீன் வித் CM Tony. See you at next content guys. Bye.